மகிமுண்டாகிறது. ஜனமே, இந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு, அதாவது 18/3/24 இன்னைக்கு 5வது மாதத்துக்கு கடந்து வந்திருக்கோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் அப்படிங்கிற தலைப்புல தான் நம்ம பார்க்க போகிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்பதை தான் கர்த்தர் இங்கு பேசும்படியாக இன்னைக்கு கொஞ்சம் முன்ன ஜோசு சொன்னது போல எனக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, உலகத்துல அது என்னன்னா அதிக வெப்பங்கள் ஆக காரணம் என்ன? உலகத்துல வெப்பங்கள் அதிகமாக காரணம் என்ன? தேவனுடைய கடந்த வாரத்திலேயே நம்ம பார்த்தோம். செப்பனியா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனத்துல பார்த்தோம்? 1ஆம் அதிகாரத்துல எத்தனாவது வசனத்துல நாம் பார்த்தோம்? இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு. அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு சொல்லியிருக்கிறாரு. அழைப்பு அப்படிங்கிறது அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்வதற்கு முன்னாக ஒரு இன்ட்ரடக்ஷன். எத்தனாவது வசனமா? 1ஆம் அதிகாரம் செப்பனியா புஸ்தகத்துல 18வது வசனத்திலேயே வருது. அவருடைய நாசின் கோபத்தினாலே சங்காரம் பண்ணுவேன்னு சொல்லி இல்லையா? அக்னி செப்பானியால சொல்லி இருக்கு பாருங்க. என்னன்னா 17வது வசனத்தை வாசிங்க. சாரி, 18வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவர்களுடைய எரிச்சல் அக்கினினால் தேசம் எல்லாம் என்னங்க அழியும். தேசத்தின் கொடிகள் எல்லாம் சடுதில் நிர்மூலமாக பண்ணுவார். ஏன் அந்த நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்குன்னா, 14 இருந்து 15 வரையும் பார்த்தோம்னா கர்த்தருடைய நாள் பெரிய நாள், அது சமீபத்தில் இருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரிக்கிறது. கர்த்தருடைய நாளுக்கென்று சத்தத்துக்கு பராக்கிரமசாலிகள் முதலாய் அங்கே மனக்கசந்த அலறுவார்கள். அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது? உக்கரத்தினால் இக்கட்டு இறுக்கமான நாள், அழிவும் பால் கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுமே. எல்லாருக்கும் என்னங்க நியாய தீர்ப்பை கொண்டு வந்து எல்லாம் அவற்றை நீக்கி என்ன நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது நியாய தீர்த்து நன்மை கொண்டு வருவார் அப்படின்னு தான் இந்த செப்பனிய புஸ்தகம் சொல்லியிருக்கு. நாம என்ன சொல்லாமே? அல்லேலூயா. விசேஷமா நியாய தீர்ப்பின் புஸ்தகம் கூட சொல்லலாமே. இறுதி காலத்தில் நடக்கக்கூடியதை முன்னதாக இவர் எழுதி வைத்திருக்கிறார் என்று கூட சொல்லலாமே. ஆவியின் நிபந்தனை பிரகாரமாக தேவன் பேசின விதமாகவே என்ன பண்ணியிருக்கிறாருங்க? எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதுல என்ன சொல்லி பார்த்தோம்? நம்ம கர்த்தருடைய உக்கிரத்தினாலே எதுவும் உதவாது. அவருடைய எரிச்சலின் இல்லைங்களா? அவருடைய எரிச்சலின் அக்கினினாலே தேசமெல்லாம் அழியும். அவருடைய எரிச்சலின் அக்கினினால தேசமெல்லாம் அழியும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சரி, அப்போ அவருடைய கோபத்தினால்தான் வேர்ல்டு ஃபுல்லுமாக என்னவா இருக்குதுங்க? வெப்ப அலைகள் அதிகமா இருக்குது. எனக்கு உலகம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, திடீர்னு மேக வெடிப்பு, திடீர்னு மலைகள், திடீர்னு அழிவு, ஆங்காங்கே மழை கொட்டுவது, இதனால் அழிவுகள் அப்படின்னா இது ஏன் இந்த மழை அப்படின்னு சொன்னா வெப்பத்தட்ப நிலைகள் அதிகமா இருக்கிறதுனால தான் இது இப்படியாக நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வெப்பத்தட்பமானது, இந்த வெப்பம் அதிகமாக காரணம் குளோபல் வார்மிங், அதாவது உலக வெப்பமயங்கள் எதனால் ஆகிறது என்பது அந்த உலகத்துக்கு தெரியாது, நமக்கு தெரியும். தேவனுடைய கோபமே, தேவனுடைய அக்கினியே, தேவனுடைய நியாய தீர்ப்பு என்பது நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இதை நமக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால், சரியான மனிதர்களோடு ஏற்ற நல்ல கிரிகளோடு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கடலுக்கு நடுவுல ஒரு கள்ளக்கடல் உருவாயிருக்கு. என்ன கடலுங்க? அதாவது திருமணத்துக்கு மீறின ஒரு உறவு, அது கள்ள தொடர்புன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆனா பேப்பர்ல கொச்சையாக போட்டிருக்காங்க பாருங்க, கடல் உருவானபடினால அப்படின்னு சொல்லி. சரி, உலகத்துல கர்த்தர் எத்தனை கடல் உருவாக்கி இருக்கிறாருங்க? எத்தனை கடல் இருக்குதுங்க? எத்தனை கடல் இருக்குங்க? புரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கங்க. 7 கடல். என்னங்க? 7 விதமான கடல் தான். இப்ப 8வது ஒரு கடல் உருவாகுதான். என்னங்க? அதனால்தான் பூமியில் என்ன இருக்குதுங்க, ஒரு மாற்றங்கள் கடந்து வர ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படியாக பார்க்கும்பொழுது
என்னன்னா எத்தனை கடல்கள் அப்படின்னு வந்தாலும் 8 கடல் வந்தாலும் 10 கடல் வந்தாலும் ஆண்டவர் உருவாக்குறது 3 விதமான கடல். கவனிக்கிறவங்க அல்லேலூயா. 3 விதமான ஒரு கடல். என்னன்னா தீமை செய்பவர்களுக்காக ஏற்படுத்தி நிற்கிற ஒரு கடல், அது 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடல். புரியுதுங்களா? நன்மை செய்வோருக்காக கர்த்தர் ஏற்படுத்திக்கிற ஒரு கடல் எதுங்க? கண்ணாடி கடல். பூமியில நாம் பார்க்கக்கூடியதான தண்ணீர் கடல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லியிருக்கேன் நிறைய. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கடவுள் உருவாக்குனது 3 விதமான கடல். அது 10 கடல்னாலும் கடல் தான். என்னங்க நான் கேட்குறேன், இவங்க சொல்றாங்களே கள்ளக்கடல்னு சொல்றாங்களே, இந்த கள்ளக்கடலுக்கு கேஸ் போட்டு அதை என்னன்னு அதெல்லாம் பண்ண முடியுமா? நான் கேட்கறது சொல்லுங்க. இல்லை எல்லாம் கூடி பேசி அதை அடைக்க முடியுமா? கொஞ்சம் முன்ன சொன்னாங்க கடல் 2ஆக பிரிந்தது. ஆமே. அவரால் மட்டும்தாங்க இந்த உலகத்தை உருவாக்க முடிஞ்சது. அவரால் மட்டும்தாங்க ஒரு கடலை தீவையும் உருவாக்க முடியும். கண்டங்களை உருவாக்குறது அவரால் தான் முடியும். அவர் தான் இன்னொரு அல்லேலூயா கடல்களை உருவாக்குகிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எங்க திசையாக மாறி இருக்குது? இந்திய தேசத்துக்கு நேராக அந்த கடல் என்ன இருக்குதுங்க? உருவெடுக்க தொடங்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுமே. அல்லேலூயா. கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும். என்னங்க ஆழ்த்துவத்தை உற்று நோக்கி பார்க்க வேண்டும். என்ன தெரியுங்களா? இந்த 8ஆம் கடல் உருவாக என்ன காரணம்? கர்த்தருடைய கரத்தின் கிரியை. புரியுதுங்களா? அகல நாடுகளும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இருக்கிறார். ஒருவேளை இந்திய தேசத்தை, ஏன்னா லோத்துடைய நாட்கள்ல நடந்தது போலையும் நோவாவுடைய நாட்கள் நடந்தது போலையும் நடக்குன்னு சொல்லி இருக்கிறாரா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? சொல்லுங்களேன். ஆமா இல்லைங்களா? அப்போ ஒரு பக்கத்துல லோத்துடைய நாட்கள் நடந்தது போல அக்கினிக்கு இரையாக்கக்கூடியதா இருக்கலாம். ஒருவேளை பாருங்க, இப்படியாக நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போல ஜலப்பிரளயத்தினால முழு இந்தியாவை அழிக்கவும் ஏதுவான வாய்ப்பு இருக்கிறது. ஆமே. அவர் உருவாக்கினார் என்று சொன்னால் இனி செழிப்படையல. கவனிக்கிறவங்க 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 அல்லேலூயா. நான் காலையில இருந்து சொல்லி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு காரியங்கள் தான். நமக்கு ஆண்டவர் அநேக வருடங்கள் கொடுத்திருக்கிறாரு, அநேக மாதங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக நேரங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக நிமிஷங்களை கொடுத்திருக்கிறாரு, அநேக இமைப்பொழுது கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஆனா நமக்கிட்ட சில நேரம் அவர் ஆராதிக்க நம்ம எடுத்துக்கொள்ள பழகக்கூடியது சில நேரம் தான், சில மணி நேரம், சில மணி துளி தான். அதுல உண்மையாய் இருந்து கவனமாய் கவனித்து கர்த்தர் கேட்ட பலிகளின் துதிபலிகளை நாம் செலுத்தி அவர் கொடுக்கும் செய்திகளை கேட்டு நாம் நடப்போம் என்று சொன்னார். நித்தியத்துல நமக்கு பரிசு காத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுவானாலும் நீங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? உட்கார்ந்து நிறைய பேசுங்க, செயல்படுத்துங்க, எல்லாம் பண்ணுங்க. தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் பேசுவதற்கு நீங்க செவி கொடுங்க, கேட்பதற்கு செவி கொடுங்க. ஆமென் தான் சொல்லாம. அல்லேலூயா. ஐம்பொழுதையும் என்ன சர்வச தகவல்படியாக ஆண்டோடைய பாதத்துல கொடுங்க. ஆமென். இன்னைக்கு நீங்களும் நான் நின்று கொடுக்க கடைசி நாட்கள்ல உற்று நோக்கி ஒவ்வொரு காரியங்கள் நடந்து ஈடுகிறதை நீங்கள் நான் உற்று நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென் தான் சொல்லாம. அல்லேலூயா. 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 நிறைய சொல்லியிருக்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்போ இது கடல் உருவாக காரணம் யாரா இருக்கிறாருங்க? தீவுகள் பிரிய காரணம் யாரா இருக்கிறாங்க? கண்டங்கள் பிரிய காரணம் யாரா இருக்கிறாருங்க? நம் சேனைகள் கர்த்தராகிய தேவனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம் கரங்களை தட்டியவருக்காக. அல்லேலூயா. அல்லேலூயா. லண்டன் என்கிற ஒரு மனிதன் என்ன பண்ணாராம்? அந்த நாட்டையே உருவாக்கினாராம். என்னதுங்க? கப்பர் துறைமுகத்தை உருவாக்கி பல பட்டணங்களை கிராமங்கள் இருந்து பட்டணங்கள் முதலாக மிகப்பெரிய பட்டணங்களை கட்டினாங்களாம். இதை கட்டி முடிச்சுட்டு என்னால இதானதுன்னு நினைச்சவரு ஒரு யோசனை என்னன்னா, இந்த உலகத்தை நாம் சுத்தி பார்க்கலாமே என்று சொல்லி. அல்லேலூயா. ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது அந்த தனிப்பட்ட மனிதனால் கட்டல, அநேக மக்களை ஏற்படுத்தி தான் அதை கட்டினாங்க அந்த பட்டணத்தை. கவனிக்கிறவங்க. ஆனா இந்த உலகத்தை சுத்தி பார்த்து சொன்னானா அந்த மனிதன் சொன்னாராம் என்ன அப்படின்னு பார்க்கும் போது, இந்த உலகத்தை படைக்க ஒரு தனிப்பட்ட மனிதனாலும் ஒரு அநேக மக்கள்னாலும் முடியாத ஒரு காரியம், அப்பாற்பட்ட ஒரு சக்தியான நம்ம இயேசுவே அவராலே இது ஆயிற்றுன்னு சொல்லி. ஆமென் சொல்லாம. அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இப்படி நடக்கிறது? திருமணங்களுக்கு சொல்லுகிறேன்.
அதே 12ஆம் அதிகாரம் சங்கீத புஸ்தகத்துல முதல் வசனத்தை நீங்க வாசிங்க. ஏன் தேவனுடைய கோபங்கள் நியாய தீர்ப்பு பூமிக்கு கடந்து வருகிறது? ரட்சியும் கர்த்தாவே. பக்தி உள்ளவன் என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க? அற்று போகிறான். உண்மை உள்ள மணிபுத்திரன் குறைந்திருக்கிறார்கள். உண்மை உள்ளவர்கள் இல்லை. பக்தியற்றவர்களும் உண்மையுள்ளவர்களும் தேவனுக்குள்ளாக தேவ சமூகத்துக்குள்ளாகவும் இல்லை என்று இங்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. இதன் மித்தமாகத்தான் கர்த்தராகிய தேவன் பூமியை விசாரிக்க தொடங்கி இருக்கிறார். அவங்க மேல வர வெப்ப நம்ம மேல அடிக்கல சொல்லுங்க. நியாயத்திற்கிறார். நியாயத்திற்கு நிமித்தமாக பூமி வெப்பமயமாய் ஆகுது. அதிகமான வெப்ப அலைகள் அடிக்குது. அந்த அலை நம்ம மேல அடிக்கிற எனக்கு ஜில்லுன்னு இருக்கு. நான் தான் சாத்ராக் மேசாக் ஆப்னேகோ அப்படியாக 4வது நபராக என் தேவன் என் கரத்தை பிடித்து அப்படியே சுத்தி வளம் வந்து கொண்டிருக்கிறார். அது சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நம்ம மேலே தான் இருக்குது. அப்ப நம்மளுக்குள்ளேயும் குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாவா இல்லைங்களா? ஆமா இல்லைங்களா? நாம் சரி பண்ண வேண்டும். என்ன பண்ணணுங்க? நம்மளை சரி செய்ய வேண்டும். அப்போ பரலோகராஜ்யத்துக்குரியதான பல நம்மக்கிட்ட குறைவா இருக்குதுன்ற அர்த்தம். நம்மளை என்ன பண்ணணுங்க? சரி செய்ய. எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, வேதத்தை ஆராயும் போது கர்த்தராகிய தேவன் நமக்கு நம்மளோட பேச பெரியவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. அப்ப பக்தியற்றவன் அப்படின்னு சொல்லும் போது நான் பக்தி உள்ளவனா மாற நான் முயற்சி பண்ணேன். கவனிக்கிறவங்க, உண்மை இல்லாத வாழ்க்கை, கர்த்தருக்கு உண்மை இல்லை, எந்த இடத்துல உண்மை இல்லைன்னா நான் உண்மை உள்ளவராக பயிற்சிக்க வேண்டும். ஆமென். முயற்சியும் பயிற்சியும் நமக்கு வெற்றி தரும். பரலோக ராஜ்யத்தின் நித்திய வீடாக மாறும். கவனிக்கிறவங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமொழியில 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. நீதிமொழியில 6ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒருவர் வாசிங்க. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. சாரி, நம்ம அது மாற்றி வாசிச்சுட்டேன். நீங்க வாசிங்க பார்த்து. 6ஆம் அதிகாரத்துல 20வது வசனம். ஹல்லேலூயா. மாறி இருக்கு. 20ஆம் அதிகாரத்துல 6வது வசனம். மனுஷர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை என்ன பண்றாங்க? தன்னுடைய தர்மத்தை கொடுத்து, தன்னுடைய என்னன்னா பெருமைகள், தான் செய்கிற எல்லா காரியங்களை கொடுத்து என்ன பண்றாங்க? பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க. சரி, மேல விட்டுடுங்க. கீழே என்ன சொல்றாருங்க? உண்மை உள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனுஷன் இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்திலும் உண்மை இல்ல, வெளிப்பிரகாரத்திலும் உண்மை இல்ல. கவனிக்கிறவங்க கவனிக்கிறவங்க கவனிக்கிறவங்க. பக்தியிலும் உண்மை இல்ல, அடுத்தது உண்மை இல்லைங்க. அவருடைய வாழ்க்கையிலும் உண்மை இல்லை. அநேக நேரங்களை, அநேக காலங்களை டைமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்கென்று கொடுக்க, நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில மணி நேரத்தையும் கூட உண்மையாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? 3 மணி நேரத்தை உண்மையா நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டு எல்லாவற்றிலும் கூடிகளை நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஊழியத்தை தாங்குவதில் நம்ம உண்மையா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது, சொல்றவங்களை ஜெபத்தால தாங்கலாம்ல. நீங்க போய் வெளியில செலவிட முடியாது, தர்மம் பண்ண முடியாது. தர்மம் பண்றவங்களுக்கு தர்மம் பண்ணலாம்ல. பண்ணும்போது அது என்ன பண்ணலாம்? இதெல்லாம் யாருடைய கணக்காக கடந்து வரும்? உங்களுடைய கணக்காக தானே பரலோக ராஜ்யத்தில் எழுதப்படும். ஆமா இல்லைங்களா? சொல்லுங்களேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு உண்மையுள்ள மனிதனை கண்டுபிடிப்பவன் யாருங்கிற நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு போயிருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்துடைய வாழ்க்கை. அன் மகன் சொன்ன ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் கண்டுபிடிக்க முடியல, தேவ பிள்ளைகளுக்குள்ளாகவும் என்ன பண்ண முடியலைங்க? கண்டுபிடிக்க முடியல. கவனிக்கிறவங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரத்துல 14வது வசனம் சொல்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகத்துல 22ஆம் அதிகாரம் 1 சாமுவேல்ல 14வது வசனம்.
ஆமா. ஆ 22 அம்மா. 2 சாமியல் 22 பாருங்க. சாரி இல்லம்மா, இங்க வேதம் சொல்லுகிறது. சரி சரி, அந்த வசனம் தான். 1:22 14 வாசிங்க. அப்பொழுது தாவீது இல்லைங்களா, அபிமேலேக்கு அகிலமேலேக்கு ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளையின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனாய் இருக்கிற உண்மை உள்ளவன் யார்? அப்ப தாவீது ராஜா எப்படி இருந்திருக்கிறாருங்க? எப்படி இருந்திருக்கிறாருங்க? அகிலமேலுக்குங்கிற ஒரு மனிதன் ராஜாவுக்கு பிரத்யுத்தரமாக என்ன பண்றாங்க சொல்லுங்களேன். யாரை குறிச்சு சாட்சி சொல்றாங்க? யாரை குறிச்சு சாட்சி சொல்றாங்க? அதாவது சவுல் ராஜாவுக்கு மருமகனாக இருந்த போதிலும் கூட பாருங்க, யார் ராஜாவுடைய கட்டளைகளை, அகீஸ் ராஜாவுடைய மோவாப் ராஜாவாகிய யாருமா, மோவாப் ராஜாவாகிய அந்த ராஜாவுக்கு அவருடைய கட்டளைகளை கேட்டு நடக்கிறது போல உம்முடைய வீட்டில் கனமுள்ளவனாக இருக்க உண்மையுள்ளவன் யார் என்று சொல்லி இவர் சவுல் ராஜாவுக்கு பயந்து மோவாப் ராஜாவிடம் போய் தஞ்சமாய் இருக்கிறாரு. அவர் செய்கிற வேலைகள் வேறு. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க என்னவாக அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் அங்கு உண்மையுள்ளவராய் இருந்தார், அந்த ராஜாவுடைய கட்டளையின்படி நடந்தார், அவர் கனமுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென் சொல்லாம அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் தாவீது எவ்வளவு உண்மையா இருந்தாரோ ஒரு ராஜாவுக்கு கீழாக, நம்ம இயேசு ராஜாவுக்கு கீழாக நீங்களும் நானும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லாம தானியேல் புத்தகத்துல பாருங்க, தாவீது ராஜா உண்மையுள்ளவராய் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்பதை எடுத்துக்காட்டாக பார்க்கிறோம். அது போல தானியேல் புத்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. 6ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே பாருங்க தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றங்களும் குறைகளும் காணப்படவில்லை. நம் கரங்களை தட்டி தானியேலுக்காக அல்லேலூயா. ராஜ அரண்மனையில் இருக்கிற தாவீதை குறித்து ஒரு சாட்சி இடுகிறார். என்னங்க, தாவீதை போல உண்மை உள்ளவன் யார் அப்படின்னு கேட்கிறாரு. இங்க தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். இவர் என்னவா இருந்திருக்கிறாருங்க? ராஜாங்கத்துல உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறாரு. முதலாவது தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. தேவனுக்கு உண்மையுள்ளவர்கள் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆமென் சொல்லாம அல்லேலூயா. இப்போ இவருக்கு தானியேலுக்கு விரோதமாக என்ன பண்றாங்க? பிரதானிகளை என்ன பண்றாங்க? தேசாதிபதிகளை என்ன பண்றாங்க? குற்றப்படுத்தும்படியாக வகை தேடுறாங்க. புரியுதுங்களா? குற்றப்படுத்தும்படியாக வகை தேடுறாங்க. ஆனால் அங்க என்ன பண்ண முடியல? ஒரு முகாந்தரத்தை என்ன பண்ண முடியலைங்க? கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? அவர் உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஆமென். கடவுளுக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட பதவியிலும் அவர் உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லாம அல்லேலூயா. அப்படிதான் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு தானியேலுக்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? தானியேலை போல உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவாம அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு வார்த்தை கூட நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் இப்படியாக சொல்கிறது. எபிரேயர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 5வது வசனம் பாருங்க. சொல்லப்படுக போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே என்ன பண்ணாருங்க? பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கு உண்மையுள்ளவராக இருந்தார். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு மகன் அழகா ஒரு 7 காரியங்களை வைத்தார். இதெல்லாம் என்னென்ன வச்சாரு? என்னென்ன வச்சாருங்க? பரலோக ராஜ்யத்துக்கு இதெல்லாம் இருந்தா போக முடியுமா? என்னமா? ரட்சிப்பு, நம்பிக்கை, கிருபை, விசுவாசம், அன்பு, ஆராதனை, ஜெபம், வாக்குத்தத்தம். இதை பரலோகத்துக்கு கொண்டு செல்லுமா அப்படின்னா நெவர். கர்த்தருடைய வீட்டில் உண்மை உள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்வார்கள். ஆமென் சொல்லுமே. மகத்தான கிரிகள் இருக்க வேண்டும். நான் சொல்லுவதனால நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுவதனால நான் இழைச்சி போக மாட்டேன், ஹைட் ஆக மாட்டேன், குண்டாக மாட்டேன், வெள்ளையாக மாட்டேன், கருப்பாக மாட்டேன். இருந்த நிலையில தான் இருப்பேன். கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா. ஆதாமுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்தது ஒன்று. என்னதுங்க? ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தது ஒன்று. என்னங்க? நோவாவுக்கோ அங்க சொல்லி பாருங்க. நோவா கொடுத்தாங்க சாட்சியா மோசை அங்க எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க. என்னன்னா நோவாவோ எல்லா கட்டளைகளையும் கை கொண்டு என்ன பண்ணாருங்க? அப்போ அநேக கட்டளைகளை என்ன பண்ணிருக்கிறாருங்க? ஆண்டவராகிய யெகோவா தேவன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா நோவாவுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஆமென் தான் சொல்லாம எல்லாவற்றையும் கை கொண்டு நடந்தபடினால்தான் 8 பேரும் அவர்களுடைய சார்ந்த ஜீவராசிகளும் ஜலப்பிரவாகத்துக்கு காக்கப்பட்டார்கள். ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு கட்டளைகளை கொடுத்தாரு. யாருக்கு? ஆதாமுக்கு. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்கும் நாளிலே. அதனால என்ன பண்ணாருங்க? அது கட்டளையாவே கொடுத்தாரு. ஆனா அவர் என்ன செஞ்சாங்க? ஆதாம் என்ன செஞ்சாங்க? சொல்லுங்களேன். கட்டளைகளை மீறி நடந்தாங்க. மீறி நடந்தபடினால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியது. நான் இன்னைக்கும் கூட அதை குறித்து யோசித்தேன். பழ வகைகள் அந்த ஏதேன் தோட்டத்தில் என்ன இருந்திருக்குங்க? பழ தோட்டத்துக்குள்ள தான் அவங்களை வச்சிருந்திருக்கிறாரு. கனி வகையின் தோட்டத்துக்குள்ளாக தான் அவங்கள உண்டாக்கி வச்சிருந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லாம எத்தனையோ கனிகள் இருந்த போது அவங்களுடைய கண்கள் எங்க கடந்து போச்சுங்க? எங்க கடந்து போச்சுங்க? பார்த்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கொடுத்து நாங்கள் நிறைய ஆண்டவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்படியே மனசுல பதிது பாருங்க. நாங்கள் நிருபமாய் கர்த்தர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சரி, நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்? அடுத்தது முதல் தாவீது ராஜா ஒரு ராஜாவுக்கு அதுக்கு முன்னாக தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரு. அடுத்தது எங்க இருந்தாருங்க? மோவாபு ராஜாவுடைய அரண்மனையில் தங்கி தரித்திருக்கும் போது அங்கு உண்மையுள்ளவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. அப்படியாக நேபுகத்நேச்சர் ராஜாவுடைய ஆட்சி மேல இருந்த தானியேல் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்த முதல் தேவனுக்கு உண்மையுள்ளவராக இருந்தாரு. தேவனுக்கு உண்மை உள்ளவர்கள் எங்கும் உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. உண்மையுள்ளவராக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக யாரை நாம் பார்க்கிறோம்? மோசையை குறித்து பார்க்கிறோம். ஆமென் சொல்லாம மோசையை குறித்து என்ன சொல்லியிருக்கிறாருங்க? சாட்சியா அறிவிக்கிறார் பாருங்க. அவர் என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அப்போ அவரோடு நித்திய வீட்டுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த பூமியில நாம் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. இங்க கொஞ்சம் விற்கணும், அங்க கொஞ்சம் விற்கணும், இங்க அம்மா ஒருவேளை ஊழியக்காரங்களுக்கு மறைவாக என்ன பண்ணலாம்? 1000 தவறுகள் செய்யலாம். என்னங்க? 1000 தவறுகள் செய்யலாம், 1000 குற்றங்கள் பட்டலாம், 1000 குறைகள் பேசலாம், 1000 காரியங்கள் செய்யலாம். ஆனா கர்த்தராகிய தேவனுடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அவர் செவி கவனித்து கூர்ந்து கேட்கக்கூடியதாக இருக்கிறார். நீ என்ன செய்யற அப்படிங்கிறத கண்காணித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நீ என்ன பேசுறேங்கிறது என்ன பண்றாருங்க? கண்காணித்து கொண்டு. நான் என்ன பேசுகிறேங்கிறத என்ன பண்றாருங்க? கண்காணித்து கொண்டு. நான் என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறேங்கிறத கர்த்தராகிய தேவன் கண்காணித்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல வரல. நம்ம எல்லாருமே பாவிகள் தான். பாவிகளாக இருக்கிற நம்ம பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை உண்மையுள்ளவர்களாக திருப்ப வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய விருப்பத்துக்கு நம்மளை கொடுக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லாம ஹல்லேலூயா. 80 வயதுல தாங்க பார்வோன் மத்தியில போய் நிக்கிறாரு. யாருங்க? 40 வயது வரை தன் இஷ்டம் போல வாழ்ந்தார். ஆமென் சொல்லாம பல வகை கலைகளை கற்றுக்கொண்டவராகவும் ராஜ அரண்மனையுடைய போஜனத்தினாலும் பாருங்க வஸ்திரங்களினாலும் பலவிதமான காரியங்களை இருந்தவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட மாத்திரத்தில் பாருங்க, அவர் கண்களை திறந்தப்பட்ட மாத்திரத்தில் பாருங்க அவர் எப்படிப்பட்டவராக மாறினார் அப்படின்னா அவருக்கு உண்மையுள்ளவராய் மட்டுமல்ல அவருடைய வீட்டிலும் உண்மையுள்ளவராக மாறினார்.
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நானும் கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். மோசையை போல நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதே 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டுக்கு பிதாவின் வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனார் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். பரலோக ராஜ்யம் யாருடையதுங்க? பரலோக ராஜ்யம் யாருடையதுங்க? யாருடையதுங்க? இயேசு கிறிஸ்துவானவரது. ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. பரலோகம் யாருதுங்க? ஆமென். ஹல்லேலூயா. பிதா அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. ஆனா அங்க சொல்லப்படுகிறது பாருங்க, அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து அவர் ஒரு அளவும் என்னாகலைங்க, ஒரு அடி கூட ஒரு ஸ்டெப்பும் கூட மாறல. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆமென் சொல்லுமே. பிதாவின் சித்தத்தை நடந்து ஈடேறி பரலோக ராஜ்யத்தில் தன்னுடைய பிதா ஹல்லேலூயா பிதாவுடைய வீட்டை அவர் பெற்றுக்கொண்டார். அவருடைய அதிகாரம் முழுவதையும் அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியமும் மேன்மை பார்க்குதலையும் முடிவு பரிந்தமும் நாமே அவருக்கு சொல்லுங்க அவருடைய வீடாக இருப்போம். ஆமென் சொல்லுமே. அவர் நம்ம வீட்டுல நம்ம தங்கி இருக்கணும், நம்ம இதயத்தை தங்கி இருக்கணும், நம்ம ஆவியாத்மா சரீரத்தை தங்கி இருக்கணும், நம்ம சிந்தையில தங்கி இருக்கணும்னா நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். நமக்கு என்று கொடுக்கப்பட்டு போயிருக்கிறாரே இயேசு கிறிஸ்து, நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரே நம்ம அப்பா, அவர் கொடுத்து போன ஆவியானவருக்கு நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்ம கிட்ட ஆவியானவர் இருக்கிறாருங்கிறது அநேக நேரம் நம்ம என்ன ஆயிடுறோங்க, மறந்து போயிடும். ஹல்லேலூயா. நம்மளோடு பேசும்போது ஆகட்டும், நடக்கும் போதாகட்டும், தூங்கும் போதாகட்டும், எழும்பும் போதாகட்டும், பொசிக்கும் போதாகட்டும், உடுத்தும் போதாகட்டும், யாரிடமாவது பேசும் போதாகட்டும், ஏதாவது பார்க்கும் போதோ செயல்படும் போதாகட்டும், நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கோம் தெரியுங்களா? நம்ம கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, ஆவியா நம்மளோடு இருக்கிறாருங்கிற எண்ணங்களோடு இருக்க வேண்டும். ஆமென். அப்படி நம்ம நமக்குள்ள அப்படி உட்படுத்தி கொண்டா நம்ம பிதாவின் வீட்டுக்கும் ஆட்டுக்குட்டியாருக்கும் ஆவியானவருக்கும் சபைக்கும் நம்ம உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். ஆமென். இருப்பான் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நாம இதை சொல்லாமே. ஹல்லேலூயா. நீதிமொழியில சொல்லப்பட்டு பாருங்க, அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையுள்ளவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நீதிமொழியில சொல்லப்படுகிறது பாருங்க, 12ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம், அழைத்தவர் உண்மையுள்ளவர். சரிம்மா. யாரு பிரியங்க? உண்மையாய் நடக்கிறவர்கள் கர்த்தருக்கு. ஆமா, பொய்யா நடக்கவே கூடாது, மாயமானம் இருக்கக்கூடாது. என்னதுங்க? மாயமான நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட என்ன விரும்புறாருங்க? உண்மையை விரும்புகிறார். ஆமே சொல்லாமே. ஹல்லேலூயா. அவரை தேடுவதிலும், வேதத்தை வாசிக்கிறதுலையும், ஜெபம் பண்ணுவதிலையும், விண்ணப்பம் பண்ணுவதிலையும் பாருங்க, கூடி வருவதிலையும், அவரை நோக்கி பார்ப்பதிலையும் பாருங்க, பக்தியிலையும், மற்றவர்களுக்கு பண்ணக்கூடிய தர்மத்திலும், கர்த்தருக்கு கொடுப்பதிலும், ஊழியத்திலும், தாங்குவதிலும், எல்லாவற்றிலும் என்ன இருக்குங்க? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமே. உண்மை உள்ளவர்கள் மேல் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க? பிரியம் உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்கிறார் சாலமோன். அப்படியாக தீமேத்தியும் கூட 1 தீமேத்துல 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்துல அதே வாக்கியம் தான் சொல்லியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளப்பட்டவங்க வாசிங்க பார்க்கலாம். நீதி அதாவது தீமேத்தி 1:12. என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஏற்படுத்தினபடியால் அவரை சோதரிக்கிறேன். நாமே சொல்லாமே. சிறுவர் ஊழியங்கள் ஆகட்டும், சபை ஊழியங்கள் ஆகட்டும், இன்னைக்கும் கூடிகை ஆகட்டும், கர்த்தர் என்னை நம்பி கொடுத்ததை, உண்மையுள்ளவன் என்று நம்பி கொடுத்ததை இதுவரை கர்த்தருடைய துணை கொண்டு இதை நடத்த உதவி செய்திருக்கிற செய்திருக்கிறேன். ஆமேத சொல்லாமே. ஹல்லேலூயா. யார் வந்தாலும் வரணும்னாலும் இருந்தாலும் இல்லைனாலும் கர்த்தருக்கு ஆராதிச்சு அவருடைய வேலைகளை சரியாக இதுவரை செய்து வந்திருக்கிறேன். அதனுடைய பரிசை பெரும்படியாக நான் காத்திருக்கேன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது நானல்ல, கர்த்தரை என்னை எடுத்து பயன்படுத்துகிறேன். ஆமேத சொல்லாமே. ஹல்லேலூயா. நான் பிசக்கவில்லை,
தடுமாற்றம் இல்லை. அமைந்து சொல்லுவேன். தடுமாற்றங்கள் வரவில்லை என்று சொல்ல, என் இருதயம் இடை போகவில்லை என்று சொல்லலை, என் சிந்தைகளாம் தடுமாற்றம் வரலைன்னு சொல்ல வரல. எப்பொழுதெல்லாம் எனக்குள்ள வருகிறதோ அப்பொழுதும் தேவனுடைய பாதத்துக்கு ஓடி அவருடைய பாதத்தை முத்தம் செய்து, ஐயோ இந்த தடுமாற்றத்தில் என்னை மாற்றி விட மாட்டவரேன்னு சொல்லி அழுவேன். அப்பொழுதுதான் கர்த்தர் என்னை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார். ஆமென் சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நமக்கென்று ஆண்டவர் சில பொறுப்புகளை, சின்ன சின்ன வேலைகளும் சின்ன சின்ன ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். சின்ன சின்ன கோரிக்கைகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. என்னன்னா உண்மையாய் அதுல செயல்படுவீர்கள், நாம் செயல்படுவோங்கிற நம்பிக்கையோடு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அந்த பகுதி ஒவ்வொருத்தருக்கு பவுஞ்சாக கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப நம்ம என்ன செய்யணும், அந்த பகுதியை நிரப்பணும். என்ன பண்ணுங்க, குறைகள் வைக்க கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புல உண்மையா இருந்து அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஜெபத்துல நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுமே. சபைகளுக்கு கொடுக்கப்பட்ட சில ஊழியங்களை நாம நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே 1 தீமோத்தேயுல பாருங்க, அதே 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனம் எப்படியாக சொல்கிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமானது. அதுல பிரதான பாவி நானு சொல்றாங்க. தெரியுங்களா? யார் சொல்றா? யார் சொல்றாங்க? பவுல் சொல்லுகிறாரு. இன்னைக்கு யாராவது பார்த்து, பாவி நீ செய்தெல்லாம் அந்த முட்டாள்தனமான வேலை, அவ்வளவுதான் நீ எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுவாங்க? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் என்ன பண்ணுவாங்க? உயர்த்தப்படும். பாருங்க, பவுல் பாருங்க, முந்தின காலத்துல கொலைக்கு சம்மதிச்சவரா இருந்தாரு. பிற்காலத்துல கொலைக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் காக்கக்கூடியவராக, மீட்டெடுக்கக்கூடியவராக இருந்தாரு. ஆமென் சொல்லுமே. முந்தின வாழ்க்கை கர்த்தர் பார்க்கல, பிந்தின வாழ்க்கை உண்மை உள்ளதா என்று பார்க்கிறார். ஆமென் சொல்லுமே. ஹல்லேலூயா. அவர்கிட்ட கடந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமே. எத்தனை விதமான ஊழியங்களை செய்து நிருபங்களை பாருங்க எழுதிட்டு அவர் சொல்றாரு, பாவில நான் பிரதான பாவி, நான் நீச பாவி என்று சொல்கிறார். பாருங்க எப்படி தாழ்த்துகிறார் பாருங்களேன். அந்த குணங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா சொல்லலாமே, ஹல்லேலூயா சொல்லலாமே. இயேசு உலகத்தில் வந்தார். எதற்காக? பாவிகளை ரட்சிக்க வந்தார். என்ன? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை உண்மை. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் அதில் சொல்லப்படுகிறது பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம், இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்க வந்தாருங்க. இந்த உண்மையுள்ள வார்த்தை என்னவா இருக்குங்க? அது அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கிறது, முத்திரையிடப்பட்டதா இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திலும் பூமியிலும் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. அது பாத்திரமா இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. 2 தீமோத்தேயுல சொல்கிறார் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் எப்படி சொல்கிறார் பாருங்க. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. திரும்ப சொல்லுகிறேன் பாருங்க. தாவீது தன்னுடைய மோவாப் ராஜாவுடைய வீட்டுல எப்படிப்பட்டவராக இருந்தாருங்க? உண்மையுள்ளவராக இருந்தார். மத்த ஒரு மனிதன் என்ன பண்றாங்க? சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு. ஆமென் சொல்லாம. அதுக்கு முன்னாக அவர் எங்க உண்மையுள்ளவராக இருந்தாருங்க? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் திரியேக தேவனுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருந்தாரு. ஆமென் சொல்லாம. தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார். தானியேல் என்னவா இருந்தாருங்க? அவரும் உண்மையுள்ளவராக இருந்தார். அடுத்ததுங்க மோசே உண்மையுள்ளவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. அதுதான் அங்கீகரித்துக் கொண்டு இருக்கிறது. ஆமென் சொல்லாம. ஹல்லேலூயா. அதுல இன்னொரு வசனம் கூட, அதுல 13வது வசனம் கூட இப்படியாக சொல்லிக்கிற பாருங்க. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே என்னைக்குமே மறுதலிக்க மாட்டார்.
ஆமே. தன்னைத்தான் என்ன பண்ண மாட்டாருங்க, மறுதலிக்கிறவரா இல்ல, நாம் மறுதலிக்க கூடியவர்களாய் இருக்கிறோம் என்பதை நான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்யல. ஏன்னா ஒரு முறை பாருங்க, ஆதிகாம புஸ்தகத்துல தேவனாகி கர்த்தர் என்னன்னா சோதம் குமர பட்டணத்தை அழிக்கும்படியாக கடந்து போகிறார். எங்க மம்ரேக் பூமி வழியாக கடந்து போறார், சமபூமி வழியாக கடந்து போறார். அங்க யாரை சந்திக்கிறாருன்னு பார்க்கும்போது ஆபிரகாமை சந்திக்கிறாரு. ஆபிரகாமை சந்திக்கும் பொழுது அங்கு அவருக்கு வேண்டிய என்னன்னாக்கா தேவனுக்கு தேவையானவைகள் எல்லாம் பிரியமாய் செய்து முடிக்கிறாரு. அந்த இடத்துல பாருங்க, நான் போய் திரும்பி வரும் நாட்களில் திரும்பி வரும்பொழுது ஏற்ற காலத்தில் ஒரு மனைவி என்னவா இருப்பாங்க, இருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன பண்றாங்க, என்னங்க, நகைக்கிறாங்க. உள்ளத்துக்குள்ள என்ன பண்றாங்க, நகைக்கிறாங்க. சரி, அதே நம்ம பார்க்கிறோம் பாருங்க, அந்த அம்மா நகைக்கிறாங்க, உள்ளத்துக்குள்ள நகைக்கிறாங்க. அப்ப இவர் நகைக்காம விட்டாரா அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல பாருங்க, 17 இல்லையா, தேவன் மறுதலிக்கல, அவர் சொன்னபடியே 100 வயதுல ஈசாக்கை அவருக்கு கொடுத்தார், சொன்ன வாக்கை நிறைவேற்றினார். ஆமென் சொல்லுவாமே. அல்லேலூயா. அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நான் இப்போது போவது உங்களுக்கு நலமாய் இருக்கும். போகாதீங்க, உங்கள் இடத்தில் ஒரு தேட்டாளன் வரார், நான் போய் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வருவேன்னு சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் மாறல. ஆமே. நம்மளுடைய கிரிகளும் நம்முடைய மகத்துவம் தான் குறைந்து போய் கொண்டு இருக்கிறது. ஆமே தான் சொல்லாமே. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை நாம் காப்போம் என்று சொல்லி என்னன்னா உண்மையாய் காப்போம், உண்மை உள்ளவர்களாக இருந்த இந்த காப்போம் என்று சொல்லி அதை நமக்கு கொடுத்து போயிருக்கிறார். கவனிக்கிறவங்க அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை எனக்கு 1 தீமோத்தேயுல வாசிங்க பார்க்கலாம். 4:9 வாசிங்க. 4:9. சாரி 2 தீமோத்தேயுல 2:11 13. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சரி, 1 பேதுரு திருப்பிக்கங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் வாசிங்க. ஏனெனில் தேவனில் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அல்லேலூயா. இன்னொரு வாசனங்களை கூட நீங்க வாசிங்க. 1 யோவான் புஸ்தகத்துல 1:9 வாசிங்க பார்க்கலாம். உம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்கள் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம் கரங்கள் தட்டி கருத்துக்கு மேலும் செலுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 2 தீமோத்தேயுல 1 தீமோத்தேயு அந்த பேதுருல அது மாறிடுச்சு. ஒப்புக்கொடு அப்படிங்கிறதான ஒரு காரியங்கள் அதில் வருது. உண்மையாய் நீ என்ன பண்ணு, ஒப்புக்கொடுன்னு யாராவது அதில் அந்த மாதிரி வார்த்தை வந்து அதை தேடி எடுங்க பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பாவத்தை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் பாவத்தை அறிக்கிட்டு விட்டு விட வேண்டும். மீண்டும் மீண்டுமாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா காலங்கள் கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு பூமி எங்கும் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக வெப்பமயங்கள் அதிகமாகும் பாருங்க. இனி பூமி அதிர்ச்சிகள் அதிகமாகும், யுத்தங்கள் அதிகரிக்கும், வியாதிகள் அதிகரிக்கும் பாருங்க. ஐயா சொன்னார், தன்னுடைய அவங்க வீட்டில் இருக்கிறதான எல்லா கோழிகளும் என்னன்னா நோவு வந்து செத்துக்கிட்டு கிடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 கோழி பக்கம் இருந்து இப்போ 10 கோழிக்கு மேலே என்ன இருக்குதுங்க, இறந்து போயிருக்கு இந்த 2 நாளில். அதுவும் இன்னும் 3 கோழி இழுத்துட்டு இருந்தா, நீ பாட்டுக்கு இழுத்து கடை, நான் எனக்கு ஆண்டவர் தான் முக்கியமான ஓடி வந்தாராங்க. கவனிக்கிறவங்க அல்லேலூயா.
ஒரு நாட்டில் பார்க்கும்போது பாருங்கள் 4500 பேர் என்னென்னா டெங்கு காய்ச்சல்னால பாதிக்கப்பட்டு 300 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மரணம் அடைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு நாங்கள் பேப்பர் செய்தியில் நாங்கள் பார்த்தோம். அப்போ ஒரு பக்கம் கொள்ளை நோய்களும் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்குது. இதில் ஒரு பகுதியில் பார்க்கும்போது வைரஸு அப்படிங்கிறது பூனைகளையும் கூட விட்டு வைக்கல, பூனைகள்லாம் இறந்துட்டு கிடக்கதான் பாருங்களேன். என்ன சொல்லி பார்க்கும்போது சில இடங்களில் பார்க்கும்போது தண்ணீர்னால அதுக்கு பிரேசிலில் பார்க்கும்போது மிகப்பெரிய மழைகள் இன்னும் பொழிந்து கொண்டு இருக்குது. அந்த மழையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 30 பேர் இறந்துருக்காங்க, 70 பேர் மாயமாக இருக்காங்க, எத்தனையோ பேர்கள் வீடு இழந்திருக்காங்க, எத்தனையோ மில்லியன் ஜனங்களுக்கு வீடு இழக்கக்கூடிய அபாயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கர்த்தராகிய தேவன் தன் நியாய தீர்ப்பு பூமியில் அது பெயர் உபோத்திரம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உடனே முடிவு வராதுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ முடிவு எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்க திரும்பினாலும் மரணத்தின் ஓலங்கள் தான் அதிகமாக கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இன்னும் மகா உபத்திரியின் காலங்கள், இன்னும் மகா மரண ஓலங்கள் பூமியில கேட்க இருக்கிறது. நான் காலையில் வேலையில கூட ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது மரத்துல அழகான என்னன்னா தேன் சிட்டுகளும் பறவைகளும் உட்கார்ந்துருக்குது இந்த மரத்துல. அப்போ பார்க்கும்போது ஒரு காக்கையும் உட்கார்ந்துருக்குது. ஒரு பருந்து ஒன்று என்ன பண்ணுதுன்னா, சொன்னேன்லம்மா, பருந்து ஒன்று என்ன பண்ணுதுன்னா பறந்து வந்து பயங்கர சவுண்டு. எனக்கு அது தரிசனமாக கூட இல்லை, அந்த சத்தம் எனக்கு நல்லா கேட்குது. கவனிக்கிறவங்க அல்லேலூயா. நல்ல அந்த சத்தம் கிர்ற கிர்ற கிர்றான்னு பயங்கரமாக அந்த சவுண்டு கேட்குது. அப்போ பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா தாயார் என்ன பண்ணுறாங்க, அங்கே உட்காந்துருக்கிற பறவைகளை துரத்துறாங்க. சின்ன அழகான பறவைகளை, சிட்டுக்குருவிகளும் தேன் சிட்டுகளையும் துரத்துறாங்க. நீங்கள் துரத்தாதீங்க, மேலே பறந்து பறக்குது, அது அதை கொண்டு போக முடியாது வந்திருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதை துரத்தாதீங்க, அது அடைக்கலமாக வந்திருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அது கத்தம் ஒரு அந்த காக்கை என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சு. இந்த என்னன்னா அது அங்கேயே வட்டமிட்டுட்டே இருக்குது. வட்டமிட்டு இருக்கும்போது நல்ல பறவைகள் என்னன்னா அங்கே தங்கிடுச்சு. ஒரு என்னன்னு சொன்னோமா, மங்கி சாயில் இருக்கக்கூடிய ஒரு பறவையும் இன்னொரு பறவையும், இந்த 2 பறவைகள் என்ன பண்ணுதுன்னா அது கத்தும் போது அதனுடைய சட்டைக்குள்ளாக போய் அதுவே போய் என்ன பண்ணுதுங்க, பறந்துருச்சு. அல்லேலூயா. என்னன்னா நம்ம சபைக்கும் ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டதான ஒரு என்னன்னா அசுத்த ஆவிகளுடைய கிரிகள் இங்கே இருந்திருக்குது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அதை நம்மளை விட்டு, நம்ம சபை விட்டு, நம்ம மக்களை விட்டு நீக்கி இருக்கிறார் என்பதான அர்த்தமே. ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே ராஜரீக ஆசாரியரா என்ன சொல்லலாம், ராஜரீக ஆசாரியருமா இருக்கிறாரு, ராஜாதி ராஜாவாகவும் இருக்கிறாரு, சேனலின் கர்த்தருமா இருக்கிறாரு. நம்மளை காக்க அவர் கடந்து வந்தார் என்பதை நம்மளுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. அது ரெண்டும் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்குது. மற்றெல்லாம் இங்கே இருக்குது பாருங்க, அழகாக உட்காந்துருக்குது. அந்த 2 மட்டும் அது வித்தியாசமான பறவைகளாக இருக்குது. அது 2 மட்டும் என்ன பண்ணுதுன்னா அப்படியே அந்த சட்டைக்குள்ளாக அப்படியே பறந்து வட தேசத்துக்கு கடந்து போயிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்துவார், இந்த ஆண்டில் உயர்த்துவார். என்ன உலகத்துல என்ன தீமைகள் நடந்தாலும் கர்த்தர் இந்த நாள் தொடங்கி நமக்கு ஆசீர்வாதங்களை கட்டி நம்ம கரங்களை கொண்டு அநேகருக்கு போதிக்க பெரிய அற்புதங்களை கட்டளிட்டு நன்மை செய்கிறவராக இருக்க போகிறார். ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. வாக்கு தந்தவர் வாக்கு மாறார். ஆமென். வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே என்னன்னு பார்க்க மூன்றாவது யோவான்ல 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் நிருபம், யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதினதுல 3வது வசனத்தை வாசிக்கிறேன். சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுக்கும் போது மிகுந்த சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காயுவுக்கு எழுதுகிறதாவது. அப்போ சத்தியம் என்னன்னா, காயு என்கிறதான ஒரு சீசன் எப்படியாக இருந்திருக்கிறாருங்க, சாட்சியாய் வாழ்ந்திருக்கிறாரு. ஆமென் சொல்லாம. அப்போ உங்களுடைய சாட்சி கொடுத்து என்னுடைய சாட்சி கொடுத்து யார் பேச வேண்டும்? கவனிக்கிறவங்க யார் பேசுறாங்க? இயேசு கிறிஸ்துவானவர் பேச வேண்டும். வாக்கு கடங்க பெருமூச்சோடு நமக்காக விண்ணப்பிக்கிற ஆவியானவர் நம் பிதாவிட பரிந்துரைக்க வேண்டும். கவனிக்கிறவங்க ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது பாருங்க. 1ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் சொல்கிறது. வேகமாக, எனக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கிறது, 1 மணிக்கு. வேகமாக இன்னொரு 4 வசனங்கள் இருக்கிறது. 4க்கு மேல இருக்கிறது. வாசிங்க.
தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஆ, இயேசு கிறிஸ்துவுடனே இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையில் நம் பழமை கரங்கள் தட்டி கருத்துக்கு மகிமை செலுத்துவோமே. பாருங்க, தம்முடைய குமாரனும் தம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. ஐக்கியம் எங்க இருக்குதுங்க? சபையில. ஆமென் ஆமென். அலையிலே சொல்லுங்களேன், அலையிலே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சபையின் சிறுசாக யார் இருக்கிறாருங்க? சபையின் தலைவராக யார் இருக்கிறாருங்க? இயேசு கிறிஸ்து. அவரோட ஐக்கியமாய் இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கார். நம்ம இன்னொரு முறை கூட கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் உங்களை அழைத்தவர். 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் வெளிப்படுத்துனீங்க சார், திருப்பிக்குங்க. அந்த பகுதியில தான் நம்ம இப்ப வாசிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம கடந்து போக இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து ஐயா, பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். வாழ்க்கையில உபத்திரங்கள் வரும், அவமான நிந்தைகள் வரும், எல்லாமே வரும், கடன்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா இதை யார் அனுமதிக்கிறாரு? தேவன் அனுமதிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, எல்லா பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நீ உண்மையுள்ளவனா இருங்கிறாரு. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவு நீ என்ன பண்ணாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் நீங்க என்ன பண்ணுங்க, அதனால நீங்க மனமாறிடாதீங்க, விழுந்து போயிடாதீங்க. ஹல்லேலூயா. ஆகில் நீங்க என்ன பண்ணுங்க, மரண பரியந்தமோ உண்மையா இரு, அப்பொழுது நீங்க என்ன பெறுவீங்கிறாரு. எல்லா பிராமணர்கள் மத்தியில கர்த்தருக்குள் உண்மையா இருந்து என்ன பண்ணுவாரா, எல்லா பிரச்சனைகள் மத்தியில் அவர்கிட்ட உண்மையா இருந்து என்ன பண்ணுவாரா, ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள் என்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை சொல்லுவோமே. 17ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு பாருங்க. அதுல 17ஆம் அதிகாரம், சரி, அதுல 13வது வசனத்தை வாசிங்க. 13வது வசனம், உன் கிரிகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் என் நாமத்தை பற்றி கொண்டு இருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலேயே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவர் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் நீ அறிந்திருக்கிறதுனால பாடுகளை குறித்து நீ என்ன பண்ணாத, எவ்வளவு பயப்படாத. முந்தி என்ன இருந்திருக்கிறாருங்க, அந்தியப்பா என்கிற சீசன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, பாடுகள் பட்டிருக்கிறாரு, அவதரைப்பட்டிருக்கிறாரு, ரத்த சாட்சியை மறுத்திருக்கிறாரு. ஆனா கர்த்தருக்கு உண்மையாகவே சாட்சியை மறுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுவாங்க. உங்களை என்னை அப்படிப்பட்ட ரத்த சாட்சிக்கும் அடிக்க உதைக்கும் கொடுக்கல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை என்னை கரவலாடை போல நடத்துகிற சொன்னார் உண்மையுள்ளவனாக. ஆமென் சொல்லுவாமே. ஹல்லேலூயா. அந்த 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் சொல்கிற இன்னும் 2 வசனங்கள் தான் இருக்கு, முடிக்க இருக்கிறேன். 19ஆம் அதிகாரத்துல 11வது வசனம் வாசிங்கன்னா, பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருக்கிறவர் உண்மையும் சத்தியம் எனப்பட்டவர், அவர் நீதியை நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். கடைசி காலத்தில் நிக்கிறேங்க. ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. உலகம் அழிய போகிற நாட்கள் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நீக்கி போடுவோம் நம்மளுடைய உண்மையில்லாத தன்மைகளை இந்த நாளில் நீக்கி போடுவோம். ஏன்னா நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீது ராஜா உண்மையுள்ளவராக இருந்தார், தானியேல் உண்மையுள்ளவராக இருந்தார், மோசே உண்மையுள்ளவராக இருந்தார், நம் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக இருந்தார், அந்தியப்போ உண்மையுள்ளவராக இருந்தார், காயிப்போ உண்மையுள்ளவராக இருந்தார். ஆமென் சொல்லாம தீமேத்து உண்மையுள்ளவராக இருந்தார், நம் பவுல் உண்மையுள்ளவராக இருந்தார், நாமும் உண்மையுள்ளவராக இருப்போம். யோவான் உண்மையுள்ளவராக இருந்தார், பேதுரு உண்மையுள்ளவராக இருந்தார், நாம் உண்மையுள்ளவராக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லாமே. ஹல்லேலூயா சொல்லுவாங்க, ஹல்லேலூயா சொல்லுவாங்க. அதான் இங்க சொல்லப்படுகிறது பாருங்க. இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்பொழுது அப்படி என்று சொன்னால் மேகம் மீது வருபவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க, உண்மையுள்ளவராக. அந்த உண்மை உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக நாமும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வாசிப்போம் 21ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம், 5வது வசனம்.
சிங்காசனத்தின் மேல் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் வீற்றிருந்தவர் இதோ இதோ சகலத்தையும் இதோ நான் சகலத்தையும் புதியதாக்குகிறேன் என்றார். பின்னும் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள் இவைகளை எழுது என்று சொன்னார். இன்று எழுதப்பட்ட எல்லா எழுத்துகளும் சத்தியமும் உண்மை உள்ளவைகளாக இருக்கிறது. அதை கேட்டு நடக்கிறவர்களும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். நிச்சயத்திலே ஜீவக்கிரீடம் உங்களுக்கும் எனக்கு காத்திருக்கிறது. நாம் கரங்களை தட்டி இன்னும் கொஞ்சம் அழகாக கரங்களை தட்டி அவரை நாம் மகிமைப்படுத்த முடியாத அதே 22ஆம் அதிகாரத்தில் லாஸ்ட் வசனமாக 6வது வசனத்தை நீங்க வாசிங்களேன். அவர் என்னை நோக்கி இந்த வசனங்கள் உண்மையும் ஆமா திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வசனங்களை கர்த்தர் எனக்கு என்னைக்கு கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாருங்க 3வது மாசத்துல கொடுத்தார். இதுவரை எனக்கு என்ன பண்ண முடியலைங்க. அதுக்கு அடுத்தடுத்து உலகத்துல வரக்கூடியதான காரியங்களை கொடுத்து கர்த்தர் பேசினார். 18ஆம் தேதி 3வது மாசம் 24. இன்னைக்கு எத்தனாவது மாசத்துல வந்து நிக்கிறேங்க? 5வது மாசத்துல 5ஆம் தேதியில வந்து நிக்கிறோமா? ஆமாவா இல்லைங்களா? ஆமேதான் சொல்லாம அப்ப இதில் கொடுக்கப்பட்ட அத்தனை சத்தியங்களும் தேவனுடைய வாக்கியமா இருக்கிறது. ஆமேதான் சொல்லாம வாசிப்போம். மீண்டுமாக இந்த வசனத்தை வாசித்து முடிப்போம். நம்ம பின்பு அவர் இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமானவைகள் சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார் உங்களுக்கு. இப்பொழுதும் அந்த பிரசங்கத்தை கொடுத்த ஆவியானவருக்கு நாம் கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக இருந்த நிலையில அப்படியே எல்லாரும் முழங்கால் படி கொடுங்க. அவரோட சரணடைங்க. உட்கார்ந்துருக்கவே வேண்டாம். எல்லாரும் சரணடைங்க. ஏன்னா கேப் போட்டிருக்கோம். என்ன கேப் எதுக்காக தெரியுங்களா? முழங்கால் போடுவதற்காக. முழங்கால் படியிடுவதற்காக தான் நிறைய கேப் போட்டிருக்கிறோம். அப்படியே முழங்கால் படிடுங்க. முழங்கால் படிடுங்க. முடியாதவங்க விடுங்க. முடிஞ்சவங்க என்ன பண்ணுங்க? முடிஞ்சவங்க என்ன